எல்லாம் இந்த கூட்டம் எல்லாம் ஒரு பக்கம் போங்க, நான் ஒரு பக்கம் போறேன் சரியா, நான் பெருசா எதுனா பண்ணுவேன்டா அப்படின்னு மலையை நோக்கி போறேன்டா அப்படின்னு மோட்டிவேட்டா எடுத்துக்கணும் சில பேர் பண்ணாங்க. அதனாலதான் 2007 எடுத்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகின்னு இருக்குது. இப்போ நம்ம எல்லாரும் பிடிக்குதோ பிடிக்கலையோ சரியோ தப்போ எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடின்னு இருக்கிறோம். காலையில எழுந்துக்கிறோம், திருப்பி நைட்டு வீட்டுக்கு வரோம், அந்த மாதிரி ஒரு வேலையில ஓடின்னு இருக்கிறோம். இதுக்கு நடுவுல நம்மளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எது நல்லது எது கெட்டது எதை பற்றியும் கவலைப்படாம ஓடின்னு இருக்கிறோம். ஏன்னா இந்த சொசைட்டிக்காகவும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம இப்படி பேசிடுவாங்களோ அப்படி பேசிடுவாங்களோன்றதுனாலே ஓடின்னு இருக்கும் சரிங்களா. இதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் அதிகமாகும் போது ஒரு கட்டத்துக்கு மேல போதும்டா என்னால முள்ளடா, என்னை தனியா விடுங்க, எங்கன்னா அமைதியா விடுங்கடா, நான் எங்கன்னா போய் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு அமைதியான ஒரு லைஃப் இருந்தா போதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறோம். அதனால இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல எல்லாரும் அந்த பெண் குயின் கூட நம்மள கம்பேர் பண்ண ஆரம்பிச்சு சரிங்க. டைரக்டர் இதை பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு டெத் மார்ச்னு சொல்றாரு, மரண பயணம்னு சொல்றாரு. ஏன்னா பெண் குயின் போற வழியில சாப்பாடும் கிடைக்க போறதில்ல, கொஞ்ச நாள் உயிரோட இருக்கவும் போறதில்ல சரிங்களா. அதே மாதிரி தான் நம்ம லைஃப் டெத் மார்ச் தான் அப்படின்னு டைரக்டர் சொல்றாரு. சரி, இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.